Hey all, very good morning. And today, as you all know, we are almost at the business stage. Like IPL playoffs நெருங்கிட்டோம். இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு குவாலிஃபயர். ஸோ இன்னைக்கு மேட்சை பற்றி என்ன நடக்க போது பேசலாம். ஸோ இன்னைக்கு முதல் குவாலிஃபயர் we are going to play and it is between the teams Royal Challengers Bangalore and Gujarat Titans. As we all know, this is the first qualifier. இந்த குவாலிஃபயர் வந்து எங்கே ஆட போகிறாங்கன்னா தரம்ஷாலா ஸ்டேடியம் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணும். நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே 2 மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு டே மேட்ச் பார்த்துருப்பீங்க, ஒரு நைட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னால், டே மேட்ச்சில் வந்து ஆர்சிபியும் பஞ்சாபும் ஆடிட்டு ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 220 ஸ்கோர் பண்ணி பஞ்சாப் செகண்ட் பேட்டிங் ஆடி 190 கிட்ட வந்து 20 ரன்ஸ் மார்ஜினில் தொட்டாங்க. இன்னொரு மேட்ச் நைட் மேட்ச், அதுவும் வந்து டெல்லியும் பஞ்சாபும் ஆடினாங்க. இந்த பஞ்சாப் அதுலேயும் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி 200 ரன்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணியுமே டெல்லி வந்து செகண்ட் இதில் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிரவுண்ட் உங்களுக்கு பொறுத்தவரை சின்ன கிரவுண்டு. லைக் டைமென்ஷன்ஸ் வந்து இட் வில் பி வெரி ஷார்ட். ஆல்சோ த கிரவுண்ட் ஆல்டிடியூட் இது வந்து கொஞ்சம் மலை மேலே இருக்கிறதுனால வந்து பால் நீங்கள் 6 அடிக்க இன்னும் ஈஸியாக வந்து அந்த டெபாசிட் ஆகும். ஆல்சோ பவுண்ட்ரிஸ்லாம் வந்து ரொம்ப சின்ன. லைக் எப்படி சொல்ல, இட் வில் பி லைக் 65 to 68 மீட்டர்ஸ். ஒரே ஒரு லாங் பவுண்ட்ரிஸ் இட் வில் பி 70 மீட்டர்ஸ், தட் டு ஸ்ட்ரெயிட் பவுண்ட்ரி. அண்ட் மோர் ஓவர் ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ், தோஸ் திங்ஸ் வில் பி வெரி ஷார்ட். Like for example, if Kagiso Rabada or Josh Hazlewood, they are bowling at a speed of 140 plus, all the batsman needs to do is just use the pace of the ball and guide it to the gaps wherever he finds in the vacant areas in the field. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து என்னென்னா, எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அடிக்கலாம். பாலரோட பேஸை யூஸ் பண்ணி அடிக்கிறது தான் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் போலர்ஸ்க்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்விங் ஆகும். ஏன்னா வந்து ஹில் ஸ்டேஷனில் இந்த கிரவுண்ட் சிச்சுவேட் ஆகிருக்குன்னா, யூ கேன் ஹேவ் சம் ஏர் பிரீஸ் மூவிங் ஹியர் அண்ட் அரௌண்ட் இன் த ஃபர்ஸ்ட் 6 overs வித் நியூ பால். பவர் பிளே வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். லைக் நியூ பால் நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு 6 overs யூஸ் பண்ணி உங்கள் அட்வான்டேஜ்க்கு, ஏன்னா அதுக்கப்புறமேட்டு யூ கான் ஸ்டாப் த ரன்ஸ் ஃப்ளோயிங் ஹியர். ஸோ ஃபஸ்ட் 6 overs வில் பி வெரி க்ரூஷியல் இன் திஸ் கிரவுண்ட். Like you need, whichever team bowling first or second, you need to pick early wickets, because once the power play is passed, the runs start to coming out in this ground, and which will be very tough for the bowlers. And moreover, இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, பேஸ் பவுலர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் மேட்சஸில் பேஸ் பவுலர்ஸ் வந்து 10 runs per over கொடுக்குறாங்க. வேறு ஸ்பின்னர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9.5. இட்ஸ் எ மார்ஜின் ஆஃப் 0.5 runs ஷார்ட் தான். பட் பேஸ் பவுலர்ஸோட ஸ்பின்னர்ஸ் கன்சிடரிங் கொஞ்சம் தப்பிச்சிருக்காங்க. என்ன தான் அடி வாங்கினாலுமே கொஞ்சம் அளவுக்கு தப்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸு. நான் சொன்னதுக்கு என்னென்னா, நீங்கள் டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் போச்சு, அதை விட்டுட்டு பிச்சு எப்படியோ இவங்க வந்து என்ன தர போகிறாங்க. நீங்கள் குஜராத் டைட்டன்ஸோட மேட்ச் பார்த்துருவீங்க அகமதாபாத் கிரவுண்டில். அங்கே எப்படி ஃபஸ்ட்டு 6 overs வந்து பாலர்ஸ்க்கு அசிஸ்டன்ட் இருக்கும், அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்ஸ் ஃப்ளோயிங் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு சேம் அதே பிச்சு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன தான் வந்து ஸ்போர்ட்டிவ் விக்கெட்ஸு, பவுலர் ஃபேவரிங் விக்கெட்ஸ்னு என்ன சொல்லுமே, ஐபிஎல்லில் வந்து யூ கான்ட் எக்ஸ்பெக்ட், எஸ்பெஷலி இன் திஸ் கைண்ட் ஆஃப் பிளே ஆஃப்ஸ் அண்டு குவாலிஃபயர்ஸ். கண்டிப்பாக பாருங்கள், ஹார்ட் பிச்சு, பவுன்சி பிச்சை கொடுப்பாங்க. வேறு ரன்ஸ் ஃப்ளோ வில் பி வெரி ஈஸி. கொஞ்சோண்டு கிராஸ் வேணால் வந்து இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி மழைச்சாரல் மாதிரி அங்கங்கே தூவிருப்பாங்களே தவிர்த்து, மற்றபடி வந்து பிச்சு ஹார்டாக இருக்கும், பவுன்சியாக இருக்கும், அண்ட் பேட்டுக்கு நல்லா வரும். கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு அந்த ஃபஸ்ட்டு 6 overs கொடுக்கறதுக்காக அந்த கிராஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அந்த சி மூமெண்ட்டுக்காக கொடுப்பாங்க தவிர, மற்றபடி ரொம்ப ஹார்ட் பிச்சு பேட்டிங் ஃபேவராக தான் இருக்கும் இந்த மேட்ச். ஏன்னா வந்து 200 runs எவ்ரி மேட்ச்சு இவங்க அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க வியூவர்ஷிப்காக. மற்றபடி வந்து பவுலர்ஸ்க்கு ஃபேவராகவும் எதுவுமே இவங்க பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ இட் வில் பி பேட்டிங் பேரடைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எந்த ஒரு டீமும் வின்னிங் த டாஸ், மோஸ்ட்லி நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இஃப் யூ வின் இந்த மாதிரி கேம்ஸில் வந்து வின் த டாஸ், நீங்கள் பேட் ஃபஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளே ஃபஸ்ட்டு 6 overs வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, விக்கெட்ஸ் ரொம்ப விடக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 6 oversiல் பால் மூவ்மெண்ட் இருக்கும், சி மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு 6 oversiல் வந்து கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் அடிக்கிறேன்னு கிரவுண்டு சின்னதாக போயிட்டிங்கன்னா, யூ வுட் எண்ட் அப் இன் லூசிங் 2 or 3 wickets extra. So the ideal plan will be in the first 6 overs, just try to score in between 55 runs to 60 runs with loss of 1 wicket, because if you have that 1 wicket loss in the upcoming overs, you can match up your scoring. For example, in the power play for 6 overs, if you are 55 for 1, next 6 to 10 overs நீங்கள் ஒரு 35 to 40 runs அடிச்சிங்கன்னா 90 for 1 இல்லை 91 for 2 வந்துடுவீங்க. இந்த ஃபஸ்ட்டு 6 overs கடந்துட்டு இந்த லாஸ்ட்டு 4 overs கொஞ்சம் செட்டப் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா 11 to 15 overs நீங்கள் நல்லா ஆக்சிலரேட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஸ்விங் இருக்காது, பால் ஸ்டாப் ஸ்விங்கிங், இட் வில் பி கம்மிங் நைஸ்லி ஆன் டு த பேட். ஸோ அந்த 11 to 15 overs நீங்கள் ஒரு 45-50 ரன் அடிச்சிங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் 15th over you will be 145 to 148 for
2 விக்கெட்ஸ் ஆர் 3 விக்கெட்ஸ் மேபி உங்கள் ஸ்கோரிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போடும். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஸ்லாக் ஓவர்ஸ் 16 to 20 ஓவர்ஸ் நீங்கள் நல்லா வச்சு அடி நிமித்தலாம். ஒரு 65-68 ரன் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்டில் வந்து ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோருன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் ஸ்கோரே வந்து 205 to 208 தான். ஸோ நீங்கள் வந்து அதை டார்கெட் பண்ணாமல் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த குஷன் ரன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எண்ட் ஆஃப் 20 ஓவர்ஸ் நீங்கள் 215 220 இருந்தீங்கன்னா ஒரு 5-10 ரன்ஸ் வந்து உங்கள் வின்னிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு 15 to 20% இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 200 நீங்கள் ஆவரேஜ் ஸ்கோர்னால் நீங்கள் 220 இல்லை 225 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த 15 to 20 ரன்ஸ் வந்து நீங்கள் சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆடர் குஷன் ஆகும். நீங்கள் வந்து விட்டுட்டு ஆவரேஜ் ஸ்கோர் 205 நானும் 206 208 அடிக்கிறேன்னா இந்த கிரவுண்டில் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ 210 இந்த கிரவுண்டில் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் அதையே சேஸ் பண்ணியிருக்காங்க. டிசி சேஸ் பண்ணாங்க ஒரு வாட்டி. அதே மாதிரி டே கேம்லேயும் சரி ஆர்சிபி 220 அடிச்சுட்டு தே டிஃபெண்டட் இட். பஞ்சாப் வந்து 190 கம்மியாக கொண்டு வந்தாங்க. ஸோ ட்ரை டு ஸ்கோர் 220 above அண்ட் யூ கேன் வின் திஸ் மேட்ச். இதே மாதிரி சேசிங் டீமுக்கும் இதே டெம்ப்ளேட் தான். இன்கேஸ் இவங்க வந்து 220 அடிச்சிட்டாங்கன்னா சேம் டெம்ப்ளேட் பவர் பிளேயில் விக்கெட் விடாமல் ஒரு 60 ரன் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 6 to 10 ஓவர்ஸ் நீங்கள் ஒரு 40 ரன்ஸ் மேனேஜ் பண்ணி எண்ட் ஆஃப் 10 ஓவர்ஸில் 95 or 96 for 2 வந்துட்டிங்கன்னா அடுத்த 10 ஓவர் நீங்கள் வச்சு விளாசிடலாம். நீங்கள் செம்ம அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து பால் உங்களுக்கு ஸ்விங் ஆகாது, பேட்டுக்கு நல்லா வரும், நீங்கள் வச்சு நிமித்தி இந்த மேட்சை கொண்டு போயிடலாம். ஸோ வாட் எவர் மேபி சுச்சுவேஷன் பவர் பிளே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 3 ஓவர்ஸ் பார்த்து ஆடிட்டிங்கன்னா அடுத்த ஓவர்ஸ் எல்லாமே கல்ட்டு தான், நீங்கள் தான் ராஜா அங்கே. ஸோ இதுதான் இந்த மேட்சோட சினாரியோ. இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஆர்சிபி டீம் எனக்கு தெரிஞ்சு போலம் வரைக்கும் பார்த்ததுக்கு ஃபிலிப் சால்ட் வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் தெரியல இன்றைக்கி ஆட வைப்பாங்களா. ஏன்னா நம்ம லாஸ்ட் மேட்சஸ்லேயே பார்த்தா வெங்கடேஷ் ஐயர் தான் ஓப்பன் பண்ண வச்சாங்க. இந்த மேட்ச்சில் அவங்க எப்படி போகிறோன்னா விராட் கோலி சர்டனிட்டி, அதுக்கப்புறமா ஜேக்கப் பெத்தல் அவர் ஃபிங்கர் இன்ஜுரி அவர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஃபிலிப் சால்ட் ஆடினாங்கன்னா ஒன்று ஃபிலிப் சால்ட் ஆடணும், அப்படி இல்லைன்னா வெங்கடேஷ் ஐயர். ஸோ அந்த ஸ்லாட் வந்து ஃபிலிப் சால்ட் வெங்கடேஷ் ஐயர் ஃபாலோட் பை தேவ்தத் பட்டிகல், அதுக்கப்புறமா வந்து ரஜத் பட்டிதர், அதுக்கப்புறமா ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறமா டிம் டேவிட், அதுக்கப்புறமா ரொமாரியோ ஷெப்பர்டா இல்லை வெங்கடேஷ் ஐயரா. இது ஒரு கன்ஃபியூஷனுக்கு இருக்குது. ஏன்னா ஆர்சிபி பார்க்கணும் அவங்க எப்படி எக்ஸ்ட்ரா பாலிங் வேணும்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் போவாங்க. அப்படி இல்லைனா வந்து நாங்கள் குருணால் பாண்டியா வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோன்னா இவங்க வந்து வெங்கடேஷ் ஐயரே போயிட்டு அதுக்கப்புறமா குருணால் பாண்டியா, அதுக்கப்புறமா புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறமா ஜாஷ் ஹேசல்வுட், அதுக்கப்புறமா ரஷிக் சலாம், அதுக்கப்புறமா வந்து இவங்க சுயாஷ் சர்மா போயிட்டு இம்பேக்ட் சப்பில் இவங்க யாரை கொண்டு வராங்கன்னு தெரியல. யார் அவங்க மங்கேஷ் யாதவா இல்லை வெங்கடேஷ் ஐயரா இல்லை இவர் ஃபிலிப் சால்ட்டா, இதுதான் இவங்க டீம் இருக்கும். அதே மாதிரி ஜிடின்னு அவங்களுக்கு எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த மேட்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் நோட்டீஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்க, அவங்க டாப் 3 பேட்ஸ்மேன் தான் நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. இட் மேபி சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர். நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கோரிங் வந்து சாய் சுதர்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன 6 மேட்சஸும் எடுத்துப்பாங்க. ஹி ஹாஸ் பின் கன்சிஸ்டன்ட்லி ஸ்கோரிங் 50+ ரன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச். அவர் அந்த ஆவரேஜை மெயின்டைன் பண்ணி இப்போ பாருங்கள் ஆரஞ்ச் கேப் வரைக்கும் அவர் வந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த டோர்னமெண்ட் நல்லா இல்லைன்னா அவர் தான் ஆரஞ்ச் கேப் ஜெயிப்பார். அவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஜெயிக்கிறதுக்கு க்ளோஸாக இருக்கிறது என்ரிச் கிளாஸும் இன்னொரு பிளேயர் வைபவ் சூரியவன்ஷி மட்டும்தான். ஸோ இவங்க தான் நான் சொன்ன மாதிரி 11 12 13 மாதிரி நேராக தான் அவங்க டீமையே வந்து நேராக இந்த பிளே ஆஃப் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆஷிஷ் நேரா ஆஸ் எ கோச் ஹஸ் ரியலி டன் எ வெரி வெரி குட் ஜாப் இன் திஸ் ஐபிஎல். நீங்கள் வந்து சொல்லலாம் சுப்மன் கில் கேப்டன்ஷிப், நான் அக்ரி வித் யூ, சுப்மன் கில் இஸ் டன் எ வெரி குட் ஜாப். பட் பிஹைண்ட் த சீன்ஸும் நீங்கள் பாருங்கள் ஹவு ஆஷிஷ் நேரா வந்து அந்த பவுண்ட்ரி ரோப்ஸ் கிட்ட பேட்ரோலிங் எவ்ரி பால் இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் இஸ் பிளேயர்ஸ் வாட் டு டூ வாட் நாட் டு டூ. ஸோ 11 12 13 14 நேரா ஹஸ் காட் தம் நேரா டு தி குவாலிஃபயர். ஸோ இந்த ஒரு விஷயம் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஜிடியோட ஸ்கோரிங் வந்து நேராக பண்ணது இந்த 3 பேட்ஸ்மேனை வச்சு எல்லாருக்குமே. இந்த விஜய் வந்து இந்த மின்சார கண்ணால் வந்து தண்ணி காட்டுவார் பாருங்கள் போலீஸ்க்கு, இதாக தண்ணி பாருங்க, அந்த மாதிரி தான் நேராக வந்து இந்த 3 பேட்ஸ்மேனை வச்சு எல்லா டீமுக்குமே தண்ணி காட்டியிருக்காரு. ஸோ எந்த டீமுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க டாப் 3 பிரேக் பண்ண முடியல. ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் ஹஸ் டு பிரேக் திஸ் டாப் 3. எப்படின்னா அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் வந்தாலுமே செகண்ட் பேட்டிங் வந்தாலுமே பவர் பிளேயில் வந்து நீங்கள் வந்து சாய் சுதர்ஷனையோ ஜாஸ் பட்லரையோ மட்டும் அவுட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் ஒன் த 50% ஆஃப் கேம் தேர் இட் செல்ஃப். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று தான் இந்த டாப் 3 நீங்கள் எப்படி பிரேக் பண்ணுறீங்கன்னு தான் இருக்குது. அதுக்கு வந்து ஜாஷ் ஹேசல்வுட் கையிலே புவனேஸ்வர் குமார் இருக்குது. புவனேஸ்வர் குமார் கண்டிப்பாக இந்த கண்டிஷன்ஸில் எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ இவங்க வந்து எப்படியாச்சும் இந்த டாப் 3ல் வந்து ஒரு 2 பேட்ஸ்மேனை பவர் பிளேக்குள்ளே எடுத்துனாங்கன்னா
அதுக்கப்புறமேட்டு வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் வாஷிங்டன் சுந்தருக்கு அப்புறமா வந்து யாருமே அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணல. இது நிசாந்த் சிந்துவாக இருக்கட்டும், ஜேசன் ஹோல்டர் ஓரளவுக்கு ஆடுறாரு. பட் இன்னும் அவர் அரைவாகலை. அதுக்கப்புறமா ராகுல் தெவாட்டி அவர் வந்து எப்படின்னா தமிழ் படத்தில் கடைசி நேரத்தில் வந்து போலீஸ் வந்து ஷூட் பண்ணி ஹேண்ட்ஸ் அப் யூஆர் அண்டர் அரெஸ்ட் அந்த மாதிரி தான் போலீஸ் மாதிரி வராரு அவர். ஸோ ஜிடிக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த்து வந்து போலிங் தான். ஏன்னா நீங்கள் அகமதாபாதாக இருக்கட்டும் சரி, இந்த தரம்ஷலாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு போலிங்க்கு சூட் ஆகும் அந்த ஹார்டு இருக்கிறது. ஏன்னா அகமதாபாத்லேயும் அவங்க அப்படி தான் பிச் ரெடி பண்ணுறாங்க. ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்க தான் அவங்களோட டாப் 3 பவுலர்ஸ். அவங்க கேட்ட மாதிரி முக்கால்வாசி மேட்சஸ் வந்து அவங்க போலிங்லேயே போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க தவிர்த்து அவங்க பேட்டிங்கை வந்து இன்னும் டெஸ்ட் பண்ண விடல. அந்த டாப் ஆர்டர் 3 ஃபெயிலியர் வந்து யாரும் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை வந்து இன்றைக்கி ஆர்சிபி பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் இந்த மேட்ச்க்கான டெம்ப்ளேட் ஆர்சிபிக்கு. நீங்கள் ஜெயிக்கணுன்னா இந்த டாப் 3 பிரேக் பண்ணுங்கள். அதுதான் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ்பல் 3 காமன். அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறமா நிஷாந்த் சிந்து, அதுக்கப்புறமா ஜேசன் ஹோல்டர், அதுக்கப்புறமா ரஷீத் கான், அதுக்கப்புறமா ராகுல் தெவாட்டியா, முகமது சிராஜ், ககிசோ ரபாடா, பிரசித் கிருஷ்ணா. இம்பேக்ட் சப் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன் வேணும்னா இவங்க அர்ஷத் கான் போகலாம். இல்லை ஒரு பேட்டிங் வேணும்னா இவங்க வந்து குமார் குஷாக்கராக்கு போங்க. இதுதான் இந்த டீமு. ஸோ இது வந்து வின்னிங் காம்பினேஷன் பார்த்தா வின்னிங் காம்பினேஷன் அதான் சொன்னல. ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் நீங்கள் கடந்துட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டாக போலிங் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு யார் நல்லா ஸ்கோர் பண்ணி அந்த ரிமைனிங் ஓவர்ஸை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்களோ கிரவுண்ட் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த கிரவுண்ட் ஸ்மாலர் பவுண்டரிஸ் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவர் பால்ஸ் போடுறீங்க. வேகமாக போட்டால் நீங்கள் அடி வாங்குவீங்க கண்டிப்பாக. வேகமாக போடாமல் விவேகமாக போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 50-50 கேம் தான். ஆனாலுமே நான் ஜிடிக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜு ஏன் கொடுக்குறேன்னா அவங்களோட போலிங்குனால அவங்களோட டாப் 3 இதுதான். ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா நல்லா T20 பேட்டிங் டெம்ப்ளேட் அவங்களுக்கு என்னென்னா எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. லைக் மிடில் ஆர்டரும் ஸ்ட்ராங்காக இருக்குது, லோவர் ஆர்டரும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஜிடிக்கு வந்து மிடில் ஆர்டர் வந்து அவ்வளோ வீக். இதில் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா 3 பேர் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் இந்த சைடு வந்து ஹேசில்வுட் வந்து அப்பப்போ தான் வராரே தவிர்த்து இன்னும் அரைவாகல சீசனுக்கு. புவனேஸ்வர் குமார் மேலேனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பவுலிங்கில் வந்து இவங்களுக்கு எட்ஜு கொடுப்பேன். ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் படி இந்த மேட்ச்சில் வந்து ஜிடிக்கு வந்து கொஞ்சம் எட்ஜு இருக்குமே தவிர்த்து, பட் ஓவர் பிளேஸ் குட் வில் வின் திஸ் மேட்ச். That's all for today's prediction. I hope you enjoyed. இதுக்கு அப்கமிங் கேம்ஸில் நம்ம பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. தேங்க்யூ.